காவல்துறையினரிடம் பர்மிஷன் கேட்டு அது கிடைக்கலன்றதை எப்படி எடுத்துக்கிறது? அதான் ஆளும் அதிகார வர்க்கம் தடை போடுவதை பார்க்கும். பயத்தினால் தடை போடுகிறார். பொதுக்கூட்டத்திற்கு அனுமதியான். பொதுக்கூட்டத்துக்கு வர்றவன் எப்படி ஈ மாதிரி பறந்து அந்த திடலில் போய் இறங்கிடுவானா? ரோட்டில் வரமாட்டானா? இப்போ கரூரில் கையாளாகாத காவல்துறையை போல பாண்டிச்சேரியிலும் கையாளாகாத காவல்துறை இருக்கிறதா? சொல்லுங்க, இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க. அப்போ கரூரில் கலவரம் விட்ட ரவுடிகள் கும்பல் பாண்டிச்சேரியிலும் இருக்கிறதை இந்த அரசு ஒத்துக்கொள்ளுகிறதா? இந்த கேள்விக்கு பாண்டிச்சேரி அரசு பதில் சொல்லணும். அப்ப ரவுடிகளை ஊக்குவிக்கிற ஒரு மாநிலமாக பாண்டிச்சேரி இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் அப்பனா வேண்டாம் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் ரோடு ஷோ நடத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறி இருக்கிறீர்கள். பாண்டிச்சேரியில் நடக்காத விஷயமா ஒரு மாணவியை கற்பழிச்சு கொடூரமாக கொன்ற விஷயங்கள்லாம் ஒரு 6 மாசம் முன்னாடி நம்ம பார்த்தோம். துப்புக்கட்ட துயரங்கட்ட ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரமிக்க ஆட்சி, மிக மோசமான ஆட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க பயப்படுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ரோடு ஷோக்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி. சரி, பொதுக்கூட்டம் நாங்கள் நடத்துவதற்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். ரோட் ஷோ நடத்தலாமா அல்லது பொதுக்கூட்டத்துக்கே ஏற்பாடு பண்ணிடலாமான்னு நிர்வாக குழுவை கூட்டியிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அது ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆக ரோடு ஷோ நீங்கள் இல்லைன்ட்டீங்க, நீதிமன்றம் போனாலும் இல்லைன்னு தான் வரும். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்திற்கு எல்லாமே எதிராகத்தான் இருக்கு. ஏன்னா வளர்ந்த இயக்கத்திற்கு வளரும் இயக்கம் எப்போதுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை.